பரமசிவன் தனது வெளிச்சத்தை பிரபஞ்சம் முழுவதும் பரப்புகிறார். இருள் விலகி ஒளி நிரம்பும் பௌர்ணமி நாளில் மனித மனம் சுத்தமான கண்ணாடியாக மாறும் விசேஷமான காலம். உள்ளத்தின் அலைச்சல்களை அமைதிப்படுத்தி ஆன்மீக சக்தி மிகுதியாக வேண்டி பிரார்த்தனை செய்ய மிக சிறந்த தருணம் இதுவே. பௌர்ணமி என்பது வெறும் சந்திரன் முழுமையாக பிரகாசிப்பது மட்டுமல்ல, மனித வாழ்வின் இருண்ட மூலைகளையும் ஒளியால் நிரப்பி அறிவை தெளிவாக்கி ஆன்மாவை உயர்த்தும் தெய்வீக தருணம். ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமியும் வெவ்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது. கார்த்திகை தீப திருநாள் அன்று வரும் என்பது மட்டுமல்லாமல் இந்த நாளில் ஏராளமான விசேஷங்களும் தனிச்சிறப்புகளும் உள்ளன. 2025 கார்த்திகை மாத பௌர்ணமி எப்பொழுது வருகிறது? இந்த நாளிற்குரிய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். ஒரு சில மாதங்களில் வரும் பௌர்ணமி நாளில் பண்டிகைகள் மற்றும் கோவில் திருவிழாக்கள் கொண்டாடப்படும். கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறும். மலை மீது மகா தீபம் ஏற்றப்படும். இது கோவில் திருவிழா மட்டுமல்லாமல் வீடுகளிலும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு பண்டிகையாக கொண்டாடப்படும். பொதுவாகவே கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் என்றெல்லாம் வரும்பொழுது முருகப்பெருமானுக்கு உரியது என்று ஆண்டு முழுவதும் முருகப்பெருமானை வழிபடும் பழக்கம் இருக்கிறது. ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகப்பெருமான் மட்டுமல்லாமல் சிவ வழிபாடு, அம்மையப்பனாக காட்சியளிக்கும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடும் பழக்கமும் உள்ளது. கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமி சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில் வரும். இந்த நாளில் சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார். சூரியன், சந்திரன் ஆகிய 2 கிரகங்களுடன் முழுமையான பலம் பெற்று சஞ்சரிக்கும் நாளில் கார்த்திகை பௌர்ணமி ஏற்படும். கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில்தான் சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவில் அடிமுடிக்கான அண்ணாமலையாராக காட்சியளித்தார். இதனால்தான் காலம் காலமாக திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் பண்டிகையின் பொழுது பௌர்ணமி நாளில் மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது விசேஷம் என்றால் கூட கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் கிரிவலம் செல்வார்கள் என்பது நம்பிக்கை. எனவே கார்த்திகை பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லவும் தீபஜோதியை நேரடியாக காணவும் வருகை தருவார்கள். 2025 கார்த்திகை மாத பௌர்ணமி எப்போது வருகிறது? கார்த்திகை மாதம் 2025 பௌர்ணமி வியாழக்கிழமை டிசம்பர் 4 அன்று வருகிறது. இந்த பவித்திரமான பௌர்ணமி இரவில் ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் மறைந்து இருக்கும் ஒளியை எழுப்பி நல்லதின் வழியில் நடந்து கொள்ளும் வலிமை கிடைக்கட்டும். எந்த குற்ற உணர்ச்சிகளையும் கோபத்தையும் அச்சத்தையும் சந்திரனின் ஒளியில் கரைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் அமைதி, ஆரோக்கியம், வளம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பெருகட்டும். பௌர்ணமியின் ஒளி உங்கள் உள்ளத்தின் இருளை அகற்றி நீங்கள் தேடும் மகிழ்ச்சியை நல்கட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.